ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவளும் நானும் அவங்களோட ஸ்டோரியில் என்ன பார்த்துருந்தோம், எதோட முடிச்சிருந்தோன்னா, அவங்க 2 பேருமே கிளாஸ் ரூமில் மடியில் படுத்திருக்கும்போது அவங்களோட சீனியர் பார்த்துட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சடனாக எழுந்து ரதிக்கிட்ட கேட்டேன், அந்த அக்கா எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க ஏன் நம்மளை அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டு போனாங்க, ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னு நான் ரதிக்கிட்ட கேட்டேன். அதுக்கு நான் கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு பதிலை சொன்னான். யாரும் பார்த்தா நமக்கு என்ன, அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும், அதெல்லாம் நீ ஏன் கண்டுக்கிற, நீ என் மடியில் படுத்துக்கூடி செல்லக்குட்டின்னு சொன்னான். அதை கேட்டதும் எனக்கு அப்படி ஒரு சிரிப்பு. ஏன்னா ரதி இந்த மாதிரி கிடையாது, அவள் ரொம்பவே பயந்த சுபாவம். அவள் பயப்படுவா அப்படின்னு தான் நானுமே நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அக்கா மட்டுமே இல்லை, இன்னும் சிலர், ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் 2 பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்தாங்க. பேசவும் ஆரம்பித்தாங்க. என்ன லவ்வர்ஸ் மாதிரி இவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக பார்க்குறவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு கேட்குற மாதிரியே சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அப்போல்லாம் லவ் அப்படிங்கிற வேர்டு எனக்கு பிடிக்காது, லவ் பண்ணுறவங்கள பிடிக்காது, லவ் பண்ணுறவங்க கிட்ட பேச மாட்டோம், இந்த மாதிரி ஒரு கேங்காக தான் சுற்றிட்டு இருந்தோம். லவ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம், அது எனக்கு கேட்குது. எனக்குள்ளே அப்போ இருக்கிற அந்த ஃபீல், அதுக்கு பேர் லவ்னெல்லாம் எனக்கு தெரியாது. லவ்னா என்ன, ஒரு பையனும் பொண்ணும் அன்பை செலுத்துறது, அதை தான் நான் லவ்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ வரைக்கும். அதனால் ஏனோ எனக்கு இவங்கெல்லாம் அந்த மாதிரி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் ரதி அதை எதை பற்றியுமே கண்டுக்கல. நீ மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்கிறத விடு, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம், நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இதில் என்ன தப்புன்னு தான் அப்போ அவள் சொன்னான். ஆனால் அவள் சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல. நான் அப்போது ரதிக்கிட்ட, இனி நம்ம இந்த மாதிரி தனியாக இருந்து பேசுகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம், கிளாஸ் டைமில் பேசிக்கலாம், இந்த மாதிரி ஈவினிங் நின்று பேசுகிறது வேணானே நான் அவகிட்ட சொன்னேன். அப்பவும் ரதி, நீயும் அவங்க பேச்சை கேட்டுட்டு என்கிட்ட பேசாமல் இருக்க போறியான்னு கேட்டா, நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லலை, நம்ம கிளாஸ் டைமில் பேசிக்கலாம் தான் சொன்னேன். நான் சொல்கிறத ரதி ஏற்றுக்கவே இல்லை. வீட்டுக்கு போனதும் மறுபடியும் இதே டாப்பிக்கு தான் என்கிட்ட பேசுனா. நீ ஏன் பேபி இப்படி இருக்க, உனக்கு என்னாச்சு, நீ ஏன் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு ஏன் நீ ரியாக்ட் பண்ணுற, பார்க்குறவங்க பேசுகிறவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும், ஆனால் நீ அதுக்காக என் கூட பேச மாட்டேன்னு சொல்லுவியா நீ, மறுபடியும் ரதி என்கிட்ட கேட்டா. அப்போ நான் அதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு ரதி, இப்போவும் நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் யோசிக்கிற பற்றியா, என்னை பற்றி நீ யோசித்து பார்க்க மாட்டியா, நமக்கு இருக்கிற கொஞ்சம் டைமே அந்த ஈவினிங் டைம், அது மட்டும்தான், அதுவும் இல்லைன்னா எப்படின்னு கேட்டா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு கொஞ்சம் என்னை பற்றியும் யோசிச்சுப்பாரு, நமக்காக யோசி அப்படின்னு ரதி கேட்டா. எனக்கு என்னோட மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் லவ். அந்த வேர்டு எனக்கு பிடிக்காது. அதனால் ரதி சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை. நான் மறுபடியும் ரதிக்கிட்ட பேசினேன். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்லாம் சொல்லலை, நம்ம ஈவினிங் டைம் பேச வேணாம், காலேஜ் டைமில் எவ்வளவோ டைம் இருக்குது, பிரேக் டைம், லன்ச் டைம், கிளாஸ் ஹவர்ஸ், இந்த மாதிரி காலேஜ் டைமில் நம்ம பேசிக்கலாம். மற்றவங்க என்ன அந்த மாதிரி பார்க்குறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரதிக்கிட்ட கேட்டேன். ஆனாலும் ரதி, நீ சொல்கிறியே லன்ச் டைமு, பிரேக் டைமு, இது எல்லாமே உன்னை சுற்றி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட நீ எப்படி பேசுவேன்னு நீ கேட்டா, இனி பிரேக் டைமில் உன் கூட மட்டுமே தான் பேசுவேன், உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கும் உன் கூட பேசணுன்னே ஆசை இருக்காதா, ஏன் உனக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி நீ பேசிகிட்ருக்க, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், புரிஞ்சுக்கோடி, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பழைய மாதிரி இருக்கலான்னு ரதியை எவ்வளோ கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வச்சேன். ரதிக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பிடிக்காது, எங்கே அவங்க எல்லாரும் எங்கள் 2 பேரையும் பிரிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். அவளுக்கு பிடிக்காமல் போனதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னா,
எங்கள் கிளாஸ் ரூம்லே 2 குரூப் இருப்பாங்க. ஒன்று ரதியோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 2 கேங்கும் வேறு வேறு ஸ்கூல். ஸ்கூல் டைமில் இருந்தே எங்களுக்கு ரதியோட ஸ்கூலை பிடிக்காது, அவங்களுக்கு எங்களோட ஸ்கூலை பிடிக்காது. 2 பேருக்கும் ஒரு சண்டை, ஒரு போட்டி, ஒரு பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டடீஸ்லேயும் எந்த ஸ்கூல் அதிகமாக மார்க் வாங்குது அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட டாக்ஸியில் ரதியோட யூனிஃபார்ம் போட்ட பசங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு அப்படி கோவம் வரும், பிடிக்கவே பிடிக்காது. இப்போ அது கிளாஸ் ரூம்லேயுமே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. எங்கள் 2 குரூப்புக்கும் இடையில ஒரு பனிப்போர் எப்போவுமே போயிட்டு இருந்தது. நான் ரதியை அந்த யூனிஃபார்மில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போவும் என்னோட நினைவு சின்னம் அப்படின்னா அது அவளோட ஸ்கூல் தான். அதை பார்க்கும்போது இந்த ஸ்கூலில் தானே நம்ம ரதியை பார்த்தோம், மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் எல்லாமே எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, நான் மறுபடியும் எங்கேயோ போகிறேன். இன்னொரு ரீசனுமே இருக்குது ரதிக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கலன்னு. அது என்னென்னா, ரதியோட ஃப்ரெண்டு நிஷா, அந்த பொண்ணுக்கு என்னோட கேங்கில் இருக்கிற சிஃபானான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருந்து. அவங்க 2 பேருமே பேசிகிட்டு தான் இருந்தாங்க, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. சிஃபானா கிட்ட, உனக்கு நாங்கள் வேணுமா இல்லை அவள் வேணுமா, உனக்கு யார் வேணும்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ, அவள் வேணும்னா நீ அப்படியே போயிடு, எங்கள் கூட பேசக்கூடாது, நாங்கள் யாருமே உன்கிட்ட பேச மாட்டோன்னு ரொம்பவே அவளை கஷ்டப்படுத்தினாங்க. அவளும் என்ன பண்ணனே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம்னுட்டு அன்னையிலேருந்து நிஷா கிட்ட பேசுகிறதே விட்டுட்டா. இதனால் நிஷா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா போல். ரதி கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கா. ரதி என்கிட்ட வந்து சொன்னா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க, நிஷா ரொம்பவே ஃபீல் பண்ணுறா, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பேசுன்னு சொன்னா. நானும் அவங்கக்கிட்ட பேசினேன், ஆனால் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. சிஃபானாக்கிட்ட தனியாகவும் பேசி பார்த்தேன். கிளாஸ் டைமில் இல்லைன்னா என்ன, நீ கால் பண்ணி கூட பேசலாம், உனக்கு அவங்க கூட பேசுகிறது பிடிச்சிருந்தா நீ பேசு, இவங்களுக்காக நீ அந்த பொண்ணை விட்டுறாத அப்படின்னு நானும் அவகிட்ட சொன்னேன். ஆனால் சிஃபானா, இல்லை, ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு முக்கியம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் சொல்லிட்டா. அதனால் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு பிரேக் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தில் ரதி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தா. எங்கள் 2 பேருமே அப்படி பிரிச்சிருவாங்களோ, அந்த மாதிரி ஒன்று நடந்துருமோன்னு பயப்பட்டா. அதனால தான் இப்போ இந்த விஷயத்துக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறா. என்னால் எவ்வளோ முடியுமோ ரதியை சமாதானப்படுத்தினேன். கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்படி இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி வச்சேன். எனக்கு 2 பேருமே முக்கியம்தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நான் 9th படித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஒரே குரூப்பாக இருக்கோம். அதே சமயம் அவங்களுக்காக என்னால் ரதியையும் விட முடியாது. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிச்ச பொண்ணு, அதை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு 2 பேரையுமே பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலேஜுக்கு வந்ததும் ரதி கூட என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். லன்ச் டைமு, பிரேக் டைமு, கிளாஸ் ஹவர்ஸில் கூட அவள் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த மேடம், இன்றைக்கி கிளாஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் இருந்து படிங்கன்னு சொன்னாங்க. நான் ரதியை கூப்பிட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலான்னே நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் ரதிக்கிட்ட, மேடமுக்கு டவுட் வரும், நீ எதாக இருந்தாலும் நேராக புக்கை பார்த்து நீ என்கிட்ட பேசிட்டே இரு, நான் அது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கேன்னு சொல்லி அவகிட்ட சொன்னேன். புக்கை பார்த்த மாதிரியே 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். நானும் ரதிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, இது இப்படி செய்யணுமா, இது இப்படி அப்படின்னு இன்னுமே கொஞ்சம் க்ளோஸாக கூட பேசிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்போ ரதி என்கிட்ட, இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமாச்சும் நம்ம பேசலாமா, இதுக்கப்புறம் 2 நாள் பார்க்க முடியாதுன்னு என்கிட்ட கேட்டா. நானும் ரதிக்கிட்ட சரின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் வழக்கமாக இருந்து பேசுகிற இடத்துல பேசிகிட்டு இருந்தோம். அப்போவும் அங்கேருந்து வர்றவங்க போகிறவங்க எங்களை பார்த்துக்கிட்டே தான் போனாங்க. நானும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ரதி, நீ எதுக்கு அங்கெல்லாம் பார்க்குறன்னு என்னோட கன்னத்தில் கையை வச்சு, நீ இங்கே பாரு, என்ன பாருன்னு சொன்னா. நானும் ரதியை பார்த்தேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கவும் அவளுக்கு ஒரு வெக்கம்.
அதனால் தலையை குனிஞ்சுக்கிட்டா. நான் மறுபடியும் என்னோட கையை வச்சு பாருன்னு சொல்லிட்டு இப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டா எப்படின்னு அவளோட தலையை நிமிர்த்தி மறுபடியும் ரதியை பார்த்தேன். அவளுக்கு அந்த இடத்துல நிற்க முடியல, அந்தளவுக்கு வெக்கம். ஹே, பாருன்னு சொன்னா அதுக்காக இந்த அளவுக்கு பாப்பியடி? இப்படி பார்த்தா நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன், வா நம்ம இங்கேருந்து போகலான்னு என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு கூப்பிட்டா. அப்போ நான் ரதிக்கிட்டேன், நீ என்ன இப்படி பண்ணுற? பேசலான்னு சொல்கிற, அதுக்கப்புறம் வேணான்னு சொல்கிற. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு தெரியாது. இப்போ நீ என் கூட பேசியே ஆகணும்னு சொல்லி நான் அந்த இடத்த விட்டு வராமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். உன்னோட பேச்சும் சரியில்லை, உன்னோட பார்வையும் சரியில்லை, இதுக்கு மேலே இங்கேருந்து பேசுகிறதும் சரி வராது. நீ இப்போ வரப்போறியா இல்லையான்னு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டா. நானும் வீட்டுக்கு போனேன். மறுபடியும் நைட்டு கால் பண்ணும்போது, நம்ம காலேஜில் அடுத்த 3 நாளைக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குது. நீ இந்த 3 நாளும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றாமல் என் கூட தான் இருக்கணும், என் பக்கத்தில் தான் இருக்கணும் நீ என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. நானும் அவள் சொல்கிறதுக்கு சரி, நான் உன் கூடவே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு ரதிக்கிட்ட சொன்னேன். மண்டே கிளாஸ் ஓப்பன் ஆனதும் அன்றைக்கி தான் கல்ச்சுரல் ப்ரோக்ராம். பாட்டு டான்ஸுன்னு பயங்கரமாக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் யார் கூட தெரியுமா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். இவளுக்கு முன்னாடியே நீ வான்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ப்ரோக்ராம் இருக்குது. ஏன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தி நல்லாவே டான்ஸ் பண்ணுவாள். அவளோட ப்ரோக்ராம் இன்றைக்கி தான், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு கூப்பிட்டுட்டு போனாள். ரதி அங்கேருந்து என்னை பார்த்து அப்படி ஒரு முறைப்பு, என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்தா. நேற்று நான் அவ்வளோ சொல்லியும் நீ கேட்கலல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போனேன்னு முறைச்சிக்கிட்டே இருந்தா. அப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ப்ரோக்ராம் வந்தது. எங்களோட டிபார்ட்மெண்ட்டு பேரை சொன்னதும் நாங்கள் பயங்கரமாக கத்தி சத்தம் போட்டோம். யாரோட டிபார்ட்மெண்ட்டு அவ்வளோ சத்தம் போடுறாங்கன்னு வேற எங்களுக்குள்ளே போட்டி இருக்கும். பிகாம் சொன்னதும் அப்படி ஒரு சத்தம். என்னோடய ஃப்ரெண்டு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் பயங்கரமாக கத்தி சத்தம் போட்டு விசில் அடித்து அவளை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி நான் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கீழே ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. கிளாஸ் ரூமில் யாருமே கிடையாது, நானும் அவளும் மட்டும்தான். எப்பவும் போல் ஒரு சுவத்தில் சாஞ்சிக்கிட்டு, என்னோடய ஷோல்டர்லேயுமே சாஞ்சிக்கிட்டு, என்னோடய கையை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 டைம்ஸ் எனக்கு ஒன்று பிடிக்குமான்னு கேட்பா. அதில் 5 டைம்ஸ் நான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அவளை சீண்டி பார்க்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அவளை கோவப்படுத்தி பார்க்குறது, அது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் அவள் கோவப்பட்டுட்டான்னு தெரிஞ்சா அவள் பின்னாடியே போய் கெஞ்சுறது, இனி இதுக்கு மேலே அப்படி பண்ண மாட்டேன், சாரி என்னை மன்னிச்சிட்றி, இதுக்கு மேலே நான் அதை பண்ணவே மாட்டேன்னு அவள் பின்னாடியே லாஸ்டில் கெஞ்சிட்டு போகிறதும் நானாக தான் இருப்பேன். ஆனால் அதுக்காக மறுபடியும் அதே விஷயத்த பண்ண மாட்டேன்லாம் இல்லை, திரும்பவும் அதே தான் பண்ணுவேன். அவள் கோச்சிப்பா, மறுபடியும் நான் கெஞ்சுவேன். இப்படி தான் போயிட்டுருக்கோம் எங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நாங்களும் அந்த கூட்டத்தில் தான் இருக்கோம், நீ போய் ஜாயின் பண்ணிக்கிறது. இன்றைக்கி 3வது நாள் கல்ச்சுரல் ப்ரோக்ராம். ரொம்பவே போரிங்காக போயிட்டு இருந்தது. நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி எங்களோட கிளாஸ் ரூமுக்கு போனோம். அங்கே நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி நல்லா டான்ஸ் ஆடுவாள். அவள் டான்ஸ் ஆட, நான் பாட நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களையே அறியாமல் நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சத்தம் போட்டுட்டோம். அந்த சத்தத்தை கேட்டு எங்களோட மேடம் கிளாஸுக்கு வந்து ரொம்பவே திட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ரதி என்கிட்ட பேசுகிறதுக்காக வந்தா. எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் திட்டு வாங்கினாங்க, நான் மட்டும் 2 பேர்கிட்ட திட்டு வாங்கினேன். இப்போ என்னோட ரதி முன்னாடி கை கட்டி நின்றுட்டுருக்கேன். என்னை நிற்க வச்சு அவள் கேள்வி கேட்டுட்ருக்கா. உன்னை நான் என் பக்கத்தில் தானே இருக்க சொன்னேன், நீ எதுக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன்? இப்போ உன்னோட பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க, இது உனக்கு தேவையா? நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேட்டா. நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்? காலேஜில் என்ஜாய் பண்ண வேண்டாமா? என்ஜாய் பண்ணலன்னா எப்படி? இப்போ அதுக்காக
உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அதெல்லாம் இல்லை, அந்த விஷயத்த நாங்கள் எப்போவோ பேசி சமாளிச்சிட்டோம் மேடம். ஃபைன் மட்டும்தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் பே பண்ணிடலாம். நீ அந்த விஷயத்தை விட பெருசாக எடுத்துக்காத நீ அவகிட்டன்னு சொல்ல. அதுக்கு ரதி, நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் சொல்கிறத நீ கேட்கவா போகிற அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் ரதி காலேஜுக்கு வந்தா. அன்னைக்கு எப்பவும் போல இல்லாமல் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேக்கப்போட ரொம்பவே அழகாக வந்திருந்தா. ஏன்னா இன்னைக்கு அவளோட பர்த்டே. நேராக என்கிட்ட வந்து ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு, இன்னைக்கு என்னோட பர்த்டே, விஷ் பண்ண மாட்டியான்னு கேட்டா. நானுமே விஷ் பண்ணேன். நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலைன்னு ரதிக்கிட்ட கேட்டேன். நீ சொல்லு, நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா அப்படின்னு என் முன்னாடி வந்து நின்னா. எல்லோ கலர் சுடி, தலையில் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு, கண்மை பூசிக்கிட்டு, கொஞ்சோண்டு மேக்கப் போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தா. என்னோட ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்னே நானுமே அவகிட்ட சொன்னேன். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுன்னு சொன்னேன். அதுக்கு ரதி, நீ விட்டா ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்ருப்ப, நான் போகிறேன்னு சொல்லி அவளோட பிளேஸுக்கு போயிட்டா. அன்னைக்கு கிளாஸ் டைம் ஃபுல்லாகவே நான் ரதியை பார்த்துட்டே இருந்தேன். நான் பார்க்குறத அவள் பார்த்துட்டு, என்ன எங்கே பார்த்துட்ருக்க, கிளாஸை கவனி, அங்கே பாருடின்னு சொன்னா. சும்மாவே பார்த்துட்ருப்போம். அதுவும் இன்னைக்கு இன்னுமே அழகா தேவதை மாதிரி இருக்காளே, எப்படி நான் பார்க்காம இருப்பேன். அவளையே பார்த்துட்டு இருந்தேன். லன்ச் டைமும் கொஞ்சம் பிஸி, ஒர்க் இருந்ததுனால அவகிட்ட பேச முடியல. ஈவினிங் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள், இன்னைக்கு நான் என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன், நான் நாளைக்கு கிளாஸுக்கு வர மாட்டேன், இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தா. நான் ரதிக்கிட்ட, வெயிட் பண்ணு, இன்னைக்கு உன்னோட பர்த்டே, ஸ்பெஷலான டே, நீ ஏதாச்சும் கொடுக்கலாமே அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். நான் தான் சாக்லேட் கொடுத்தனே அப்படின்னு சொன்னான். அது மட்டும்தானா அப்படின்னு கேட்கவும், வேற என்னன்னு கேட்டா, இல்லை நான் ஒன்று கொடுக்கணும், அதுக்காக தான் நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேனே. அவளை உட்கார வச்சு, அவளுக்கு பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அவளோட கையில் நான் வளையல் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிஃப்ட்டு, குட்டி குட்டி டெடி, அந்த கீ செயின், அந்த மாதிரிலாம் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இயரிங்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இயரிங்ஸ், அதெல்லாமே அவளுக்கு கொடுத்தேன். அவள் ரொம்பவே ஹாப்பி. உனக்கு எப்படி என்னோடய பர்த்டே தெரியும், எப்படி இதெல்லாம் நீ வாங்கின, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டேன். சொல்லிட்டு செய்கிறதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்குது, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட், டைரி மில்க், அதை நான் பிரித்து அவளுக்கு ஊட்டி விட்டேன். ஹாப்பி பர்த்டேடா, நீ எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அவளும் அந்த சாக்லேட்டில் பாதி சாப்பிட்டுட்டு மீதி எனக்கு ஊட்டி விட்டா. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து வேகமாக வீட்டுக்கு போனேன். அடுத்த நாள் காலேஜுக்கு வேறு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கும் அன்னைக்கு காலேஜ் போகிறதே பிடிக்கல. ஒர்க்கு இருந்தது, வேறு வழியே இல்லாமல் காலேஜுக்கும் போனேன். அவளோட பிளேஸை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்கிட்ட வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரதி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணானாம், இதை அவன் உன்கிட்ட சொன்னாலா, நீயும் அவளும் எந்தளவுக்கு க்ளோஸுன்னு எங்களுக்கு தெரியும். நான் உடனே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் உண்மையாக தான் சொல்கிறோம், அவளோட ஃப்ரெண்டே எங்ககிட்ட சொன்னா, அவள் எப்படி அவளோட ஃப்ரெண்டை பற்றி பொய் சொல்லுவா, அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும், இதை பற்றி உனக்கு தெரியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு லவ்வுன்னு சொன்னதும் அதுக்கு மேலே நான் இதை பற்றியுமே யோசிக்கலை. ரதி மேலே அந்தளவுக்கு கோவத்தில் இருந்தேன். இதுக்கப்புறம் ரதி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இது உண்மையா இல்லைன்னா பொய்யா, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.